ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல விஜயோட மனசுல இதுதான் சரியான நேரம், ரவியும் ஸ்ருதியும் இங்க வரணும்னா கண்டிப்பா முத்து மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு சரியான காரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானோட இருக்க. மீனா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள நோடே நில்லு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வரத்துக்கு நான் யாரை கேட்கணும் அப்படின்னு முத்து பதில் சொல்ல, மண்டபத்துல இன்னைக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்குள்ள எதுக்குடா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணாமலை அதை தடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எவ்வளவு பொறுமையா இருந்தேன், மீனா மேல பழைய தூக்கி போட்டதுனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அடிச்சேன். பாட்டுட்டு அவரை அடிச்சுட்டேன். இந்த ஸ்ருதி வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. இதனால ரவியும் இங்க வரல. உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றது கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போறாங்க. அப்படிங்களா, நாங்க இந்த வீட்டை விட்டு போனோம் அவ்வளவுதானே, மீனா போய் துணியெல்லாம் பேக் பண்ணு, நீங்களும் வாங்கப்பா எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறத பார்த்து விஜயா ரொம்பவே அதிர்ச்சியாக, முத்து நானும் வரேன், துணிமணிகளாம் எடுத்து வச்சுட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்ல, அவங்க ரெண்டு பேரை தானே இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன், எதுக்காக அவரையும் சேர்த்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா எங்களோட தான் இருப்பாரு, எங்க அப்பாவை நாங்க தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்னங்க பேசுறான் இவன், அதையும் கேட்டுட்டு நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து விஜயா கேட்க, உள்ள என்ன கூப்பிடுறான், நான் அதனால போறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கறத பார்த்த விஜயா, தயவு செய்து யாரும் போத்தவளை இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்லிடுறாங்க. பக்கம் ஸ்ருதி ரொம்பவே கோவத்தோட இருக்க, ரவி சமாதானப்படுத்துற, அது மேல திருட்டு பழி சுமத்ததுனால தான் அவங்க அப்பா போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட்டு ரவியை கூப்பிட்டுட்டு இங்க வந்துடுறாங்க. மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் சரியா விசாரிக்கல, என்னை மன்னிச்சிடு மீனா, அப்பா மேலே ஒரு தப்பான பழியை சுமத்திட்டாரு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, பரவாயில்ல இருக்கட்டும் ஸ்ருதி, அவர் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா சொல்றாங்க மீனாவும். ஒரு பக்கம் வாசுதேவனை பார்த்த சுதா, என்னங்க இவ்வளோ பிளான் போட்டு எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகி போறாங்க. கூட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க.